வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பதிவின் மூலமாக மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்கலாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிக்க பார்க்குறேன்னா 5 மினிட்ஸில் இன்றைக்கி என்ன நடந்தது, இதை நீங்கள் எப்படி வந்து பார்த்துருக்கணும் இந்த சார்ட்டை அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் வந்து முடிகிற தருவாயில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது அங்கே பார்த்துட்டு தான் இங்கே வந்து பார்க்கணுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம். எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பதிவுகளை பார்த்துட்டு மெசேஜஸ் அனுப்புகிற எல்லா அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பயிற்சியில் இறங்க வேண்டியதுதான். தொடர்ந்து வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சாதாரணமாகிடும் ட்ரேடிங். நிறைய பேர் அது வந்து அனுபவபூர்வமாக வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய நம்மளுக்கு எக்ஸ் வலைதளத்தில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட 15,000 ஃபாலோவர்ஸ் வந்து நெருங்க போகிறாங்க. இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து எனக்கு வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணி வந்து அனுப்புகிறீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து இதில் வந்து செலவு பண்ணுறீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து இதில் வந்து செலவு பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக எட்டி பிடிச்சிருவீங்க. சரியா? ஏன்னா என்னுடைய பர்சனல் அனுபவம் தான் அது. எந்த வகையிலையும் வந்து சோர்வடையாமல் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால் வந்து சோர்வடையாமல் நான் தேடி இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் வந்து பயிற்சி பண்ணினீங்கன்னா கட்டாயமாக வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம சார்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுவும் ஃபியூச்சர்ஸும் பார்ப்போம், ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும், மேலே இருக்கிற அதாவது இப்போது நடந்துகிட்டு இருக்கிற ஏரியாவில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணவா, ஃப்யூச்சரை பார்க்கவா, இல்லைனா இண்டெக்ஸை பார்த்து நான் வந்து ட்ரேடு எடுக்கணுமா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுக்கணுமா, எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். சரியா? ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பதிவுகள் இருக்குங்க. இந்த 50ஐயும் பார்த்துருங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும், என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தினம் ஒரு பார்வை. இப்போ இந்த பதிவு கூட தினம் ஒரு பார்வையில் தான் நான் வந்து கட்டாயமாக வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் தினம் ஒரு பார்வை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தினமும் நடக்கிற விஷயங்களை பற்றி ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, சார்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது? முதல் கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து கவனிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து கவனிக்கணும். என்ன நடக்குது, யார் உள்ளே வர்றா, பையர்ஸா செல்லர்ஸா? ஸோ பையர்ஸ் வந்து பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு இதுக்கு மேலே கட்டாயமாக போயிடும். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு மேலே போயிடும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு மேலே கட்டாயமாக போயிடும். இந்த மேலே போகிற மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அடுத்து மேலே, கொஞ்சம் கீழே வந்து அடுத்து மேலே, கொஞ்சமாக கீழே அடுத்து மேலே, இப்படி தான் வந்து ஸ்டெப்ஸில் தான் வந்து போகும் மார்க்கெட். இதை தான் நான் வந்து படிக்கட்டில் ஏறி போகிறான், படிக்கட்டில் இறங்கி வர்றான்னு வந்து சொல்கிறது உண்டு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னு தான் நிறைய பேருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிது. அதனால் நான் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த படிக்கட்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் மார்க்கெட்டு. அதே சமயத்தில் பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா செல்லர்ஸ் எந்த இடத்துல வர்றாங்க. இந்த செல்லர்ஸ் வர்றது வந்து என்ன 2 விஷயம். நேற்றே கூட எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, பை பொசிஷன் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கிது, 200 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா போதும், இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் போதும்னு வெளியில் வர்றவங்க எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் ஓரளவு ப்ரீவியஸாக எதனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவல், அந்த லெவலில் செல் ட்ரேடு வந்து போட்டு வச்சுருப்பாங்க, புதுசாக வந்து உள்ளே செல் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இங்கேருந்து பையாகி மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அதிகமாக இருப்பாங்க. அந்த அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும்,
கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. அந்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பிரேக் பண்ண இடத்துல இருந்து அடுத்த ஹைக்கு மார்க்கெட்டு போகவே போகாது. என்ன பண்ணாலும் போகாது. நீங்கள் என்ன டூல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், என்னென்னமோ கால்குலேஷன்லாம் போட்டு பாருங்கள், ஆனால் வந்து இதுதான் வந்து நடக்குது மார்க்கெட்டில். இப்போ இந்த ஹை இருக்குல்ல, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுதா? இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன இடத்துல ஸ்குவீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிரேக் ஆச்சுன்னா இப்படி பிரேக் ஆகணும், இல்லைனா இப்படி பிரேக் ஆகணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடமே இல்லை, போராடுறதுக்கான இடமே இல்லை. இங்கெல்லாம் எவ்வளோ இடம் இருந்தது, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இந்த ரேஞ்ச் இருந்தது, இங்கே ரேஞ்சே இல்லை. இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பையாகி நல்லா மேலே வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு சின்னதாக செல்லு வந்து எட்டி பார்த்துருக்காங்க. முதல்ல பயப்படுற ஆளுங்க, அப்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பை ஆயிடுச்சுப்பா, எனக்கு தேவையான 100 பாயிண்ட் வந்துருச்சுப்பா, அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பயந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து புக் பண்ணுறாங்க செல்லர்ஸ். திரும்பவும் பை வந்து ஆகி மேலே போயிருக்குது. கீழே வரும்போது இந்த லோவையே வந்து அவன் பிரேக் பண்ணலை. இந்த லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணான்னா என்ன பண்ணுவான், அதுலேருந்து வந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு. நீங்கள் அதை தான் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை போயிடுச்சு, இன்னொரு ஹையும் போயிடுச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு அல்டிமேட்டாக இந்த லெவலில் கட் பண்ணவே கூடாது. ஏன், இங்கிருந்து பையாய் மேலே வந்துட்டு இருக்கும்போது முதல்ல பயந்து செல் பண்ணவங்களோட ஏரியா இது. அங்கேருந்து மறுபடியும் பையாய் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போ திரும்பவும் கீழே வந்தால் கூட நம்ம ஏற்கனவே பை பண்ணாங்களே அவங்க நம்பிக்கையாக வந்து திரும்பவும் வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுதான் நடக்குது. ப்ரீவியஸ் லோக்கு வந்த உடனே எப்படி வந்து மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னா அந்த நம்பிக்கை தான். ஏற்கனவே மேலே போயிருக்கு, மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டானா என்ன பண்ணுவான், திரும்பவும் இங்கே வந்து எட்டி பார்ப்பான், பார்த்துட்டு தான் கீழே போவான், பார்த்துட்டு தான் கீழே. சரியா? அப்போ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். ஏற்கனவே இந்த லெவல்லேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்குது, திரும்ப கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது. இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இவ்வளோ ஹை இருக்கா, அதுக்கு மேலே இன்னொரு ஹை இருக்கா, இன்னொரு ஹை வந்து போகணும். போனானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, போகல. எது வரைக்கும் போயிருக்கிறான், இது வரைக்கும் தான் போயிருக்கிறான். ஓஹோ, ஏற்கனவே வந்து செல்லர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மார்க்கெட்டு திரும்ப இங்கே போய் ஹை பண்ண முடியல, அப்போ இந்த தடவை நிச்சயமாக வந்து கீழே இதுக்கு கீழே வந்து லோ வச்சிருவான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று கீழே போகணும், இல்லை மேலே போகணும், அதான கான்செப்ட்டு. இல்லைன்னா ஒரே இடத்துல வந்து நின்றுவோம். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நடக்கும் மார்க்கெட்டில். அப்போ இங்கே இதை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மறுபடியும் பையர்ஸ் மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. ஒரே விஷயந்தான், இதுக்கு மேலே போயே ஆகணும், இல்லைன்னா இதுக்கு கீழே வந்தே ஆகணும். இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ தான் விஷயம். அப்போ இதுக்கு மேலே போகிறானான்னு பார்த்தீங்கன்னா போகவே இல்லை, கடைசி வரைக்கும் போகல. அதாவது க்ளோஸ் வந்து மேலே போயிட்டு வைக்கல. மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்கிற செல்லர்ஸ்க்கும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்க. தெரியுதா? இது 3 மட்டும், இந்த டாப்பில் இருக்கிற இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து பார்க்கணுமா அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் போய் சொல்கிறேன், இல்லைனா 15 minutes டைம் ஃப்ரேம் போய் சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்கான சிக்னல் எங்கே கிடச்சிது அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் வந்துட்டா போதுமா, இது போதுமா, செல்ல கீழே போயிடுமா மார்க்கெட்டு? இல்லை. அப்போ என்ன நடக்கணும், இந்த லெவலை கட் பண்ணணும். இன்றைக்கி இந்த லெவலை கட் பண்ணானா தான் கீழே போய் விடுவாங்க பையர்ஸ். அப்படி இல்லைனா இந்த லெவல்லேருந்து மறுபடியும் மேலே தான் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இங்கே மேலே வந்ததுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்து மேலே போயிட்டு வரும். மேலே கரெக்டாக வந்து அவனால் வந்து போய் க்ளோஸ் வைக்க முடியல, ஆனால் கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்துருக்குறான். மேலே கொஞ்சமாக எட்டி பார்த்துருக்குறான், க்ளோஸ் வைக்க முடியல, கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்துருக்குறான். மேலே கொஞ்சமாக போய் எட்டி பார்த்துருக்குறான், கீழே வரும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டான். இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியணும், இந்த படிக்கட்டு வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இதை வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கவனமாக பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா,
மலை ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டான், இன்னும் மேலே போவானா இல்லை கொஞ்சம் கீழே வருவானா? கீழே வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? செல்லர்ஸ் உள்ளே வரணும். செல்லர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலுக்கு வந்தோன்னா மறுபடியும் வந்து பையர்ஸை வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க. இதுக்கு கீழே போய் இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போவும் மேலே தான் போகணும். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை வந்து வைக்கணும். வச்சா நம்ம இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பேட்டர்ன் வந்து சொல்லுவோம். எப்படி இப்படி மேலே கீழே போகுதுங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் மேலே போகும், வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் என்ன இருக்குது? அவனால் ஹை வந்து போக முடியல. மறுபடியும் வந்து கீழே வரும்போது திரும்பவும் பையர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க. இந்த தடவை இவ்வளோ தூரம் தான் அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்து இருக்குது. காலங்கத்தால் பார்த்தா ஸ்ட்ரென்த்து வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோன்னே விட்டு கொடுத்துட்டாங்க, பயந்துட்டாங்க. வந்த வரைக்கும் லாபம்னு வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில்? இது எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்குறீங்க? ட்ரேடு பண்ணுறதுக்காக பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க மார்க்கெட்டை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடு வந்து எடுத்துட்டேன், ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்னு நினச்சி இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடு எடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ திரும்பவும் மேலே வரும்போது நான் வந்து அப்பா ஜாலி, இந்த இடத்துல எடுத்தோம், கீழே வந்தது, திரும்பவும் மார்க்கெட் மேலே வந்துருச்சு, இது இப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துருக்குது, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிருக்க மார்க்கெட்டு, நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தோணணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இங்கிருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து உங்கள் பொசிஷனையே வந்து எட்டி பார்த்தது பார்த்தீங்களா? அப்போனாச்சும் நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படிக்கட்டு வந்து தெரியணும். இது வந்து இப்படி போகுதுன்னா இது வேலைக்கு ஆகாது. இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்ததுனால இதுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து நடக்கும், இல்லைனா புதுசாக வந்து செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறது சேஃபு. அதை தப்பாக பண்ணுறத வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து தெரியணும். நான் முந்தைய பதிவில் வந்து சொல்லியிருக்கிறேன், உங்கள் பேரை தப்பாக யாராச்சும் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா உடனே தெரியும். தப்பாக எழுதுகிறாங்க, ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியும். எப்படி? அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் பேர். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா டக்குன்னு எழுந்திரிச்சிருவீங்க. சத்தம் கேட்டாலும் எழுந்திருப்பீங்க, உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா எழுந்திருப்பீங்க. அது என்னென்னா ஆள் மனசில் நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆகிடுச்சினாலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை பை ட்ரேடில் இருந்தீங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம் ஈஸியாக. சரி, ஓகே, இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இன்னைக்கு லோப்பா, இது இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நான் பை ட்ரேட் எடுக்கலாமா? இது என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில்? ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. மேலேருந்து ஏற்கனவே 2 படியை வந்து தாண்டி தான் கீழே வந்துட்டு இருக்கான், வேகமாக வந்துட்டு இருக்கான். இதில் நம்ம மூக்க நுழைக்கலாமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எப்போ மூக்க நுழைக்கலாம்? நல்ல பையர்ஸ் உள்ள ஸ்ட்ரென்த்தாக வந்தாங்கன்னா நுழைக்கலாம். சரியா? இந்த இடத்துல முதல் முயற்சி நடந்திருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை, முதல் முயற்சி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த க்ரீனை பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் மேலே போவான். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படி மேலே போயிருக்கு, இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போயிருக்கு, இங்கேருந்து கொஞ்சம் மேலே இப்படி போவான், இது வரைக்கும் போவான் அப்படின்னு ஒன்று நீங்கள் நினச்சிருக்கலாம். ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொடுவான். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னட். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது த மொமெண்ட் இட் க்ளோசஸ் பிலோ, நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த லாஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ ஒரு பெரிய ஃபாலில் ஒரு முதல் முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா 2வது முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சக்ஸஸ் வந்து எதுக்கு மேலே போனால் போயிடும், இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். எங்கே வரைக்கும் போவோம்? இங்கே போகும், அடுத்து அல்டிமேட் டார்கெட் இது தொடர்ந்து நடக்குது. நான்
ப்ரீவியஸ் இந்த மாதிரி நடந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நடக்கும் கண்டிப்பாக. அப்போது எக்ஸாக்டாக ரெண்டாவது முயற்சி இந்த இடத்துல வந்து நடந்துருது. கிளியராக தெரியுது இந்த கேண்டலில். என்னது, செல் ஆஃப் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. சடனாக வந்து பையர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சமாக வந்தாங்க. ரெண்டாவது தடவை முயற்சி பண்ணும்போது பையர்ஸு மார்க்கெட்டை மறுபடியும் பிக் பண்ணி மேலே கொண்டுட்டு வர்றாங்க. எதுக்கு மேலே வரணும், இதுக்கு மேலே வரணும். எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். எக்ஸாக்டாக இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தானா மேலே போயிருப்பான். எப்படி போவான், இப்படி படிக்கட்டில். ஆனால் அந்த இடத்த தவற விட்டுட்டாங்க. ஏற்கனவே இருந்த செல்லர்ஸ் பை ஆகி கொஞ்சம் மேலே போனோன்னு செல் பண்ணி அக்ரெசிவாக கீழே கொண்டுட்டு வந்தாங்களே, அவங்களே தான் இவங்களும் மறுபடியும் வந்து செல் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அக்ரெசிவாக கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த தடவை என்ன இருக்குது, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கொஞ்சம் கீழே போயிட்டு பை ஆகி மேலே வந்திருக்கு. மார்க்கெட் முடிகிற நேரத்தில் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, விட்டுறணும். இதில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லா வந்து இருந்த பையர்ஸு அதை முக்கியமான இடத்துக்கு போன உடனே பையர்ஸை காணலை. செல்லர்ஸ் மறுபடியும் எப்படி டாமினேட் பண்ணுறாங்க தெரியுதா? ஒருவேளை என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட் முடிய 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும்போது புது பொசிஷன் வந்து என்றைக்குமே வந்து எடுக்காதீங்க. ஒருவேளை எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் லாஸில். அந்த சின்ன லாஸை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். நாளைக்கு மார்க்கெட்டு எங்கேயோ ஓப்பன் ஆகட்டும், நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம். சரியா? இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இதுதான் நடந்தது. இந்த சார்ட்டை நீங்கள் இப்படி தான் வந்து பார்க்கணும். பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களாங்கிறத கவனமாக இந்த மாதிரி பார்க்க உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து எடுக்கலாம். இந்த இடத்துக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எது வேணாலும் எடுத்துக்குவோம் இல்லையா? ரொம்ப வந்து ஒரு மந்த்லி ஆப்ஷன்ஸ் தான் பேங்க் நிஃப்டி. சரியா? கிட்டத்தட்ட எக்ஸ்பைரிக்கு நெருங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதையோ ஒன்று எடுத்துக்குவோம். காலையில் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகி மேலே போயிட்டு இருக்குதா, மேலே போகும்போது எங்கே பார்க்குறீங்க, 58,300 பார்க்குறீங்களா, 58,400 பார்க்குறீங்களா, 350 பார்க்குறீங்களா, எடுத்துக்கோங்க. அங்கேயும் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்டு? 58,300. 58,300 எப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்டாக இந்த லோக்கு வந்ததுன்னா மேலே போகுது மார்க்கெட்டு. எது வரைக்கும் போகுது, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சமாக மேலே போயிருக்குது. ஆனால் க்ளோஸ் ஒழுங்காக வைக்க முடியல, அதனால் கீழே திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனோன்னா மேலே போயிருக்குது. எப்படி? இது வரைக்கும் போயிருக்கு. இந்த ஹைக்கு மேலே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு வந்தோன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா கூட அதிகமாக இருக்கு, இப்படி வந்திருக்கும். ஸோ ஒரு ஹைக்கும் மேலே போயிட்டு இந்த சப்போர்ட்டுக்கே மார்க்கெட் வருதுன்னு ஈஸியாக நீங்கள் வந்து இதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அது வந்து அதே மாதிரி நம்ம புக் எக்ஸாம்பிள் மாதிரியே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண கற்றுக்குங்க. நல்லா பை ஆகி போயிருக்குது. கீழே வந்த உடனே மேலே இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் நல்லா பை ஆகி மேலே போயிருக்குது. கீழே வந்தோடனே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே லெவலில் போயிருக்கு. ஒரே மாதிரி இருக்கா? இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அவ்வளோ வேகமாக பை ஆகலை. படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து மேலே போயிருக்குது மார்க்கெட்டு. இந்த இடத்துல ரொம்ப நேரமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு அப்புறம் வேகமாக வந்து கீழே வந்துருச்சு. இங்கே எப்படி வேகமாக கீழே வந்ததோ இங்கே எப்படி வேகமாக கீழே வந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு. புரியுதா? இது ரெண்டும் எக்ஸாக்டாக சிமிலராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்கு. அந்த சிமிலாரிட்டிஸ் இவ்வளோ தூரத்துலேருந்தும் அப்படி தான் விழுந்துருக்கிறான். இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமும் அப்படி தான் விழுந்துருக்கு. சரியா? மலை ஏறினதுக்கப்புறமா மலை இறங்கியிருக்கிறான், மலை ஏறினதுக்கப்புறம் மலை இறங்கியிருக்கிறான், மலை ஏறி மலை இறங்கியிருக்கிறான். அப்போ மலை ஏறினதுக்கப்புறமா நீங்கள் பை ட்ரேடு இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. ஒருவேளை இங்கேயே வந்து பேஸ் கேம்ப்லேயே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி திணறான் பார்த்தீங்களா, மேலே போகிறது திணறுதில்ல மார்க்கெட்டு. திணற இடத்துல நீங்கள் வெளியில் வர்றது நல்லது. வெளியில் வந்ததுக்கப்புறம் மேலே போனான்னா கண்டுக்காதீங்க.
நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போது 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அந்த சார்ட்டில், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கும். எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு போயிட்டு தான் கீழே விழுந்துருக்குறான். இந்த கீழே விழுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இங்கேருந்து பையாய் வேகமாக மேலே போய் கீழே, அப்போ அடுத்த ஹை பண்ணிட்டு கீழே அதே லெவல், அடுத்த ஹை வந்து பண்ணி இருக்கணும். அந்த அடுத்த ஹை வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டான் தெரியுதா? இது வந்து உடனே பண்ணிட்டான். இது ஒரு ஹை, கீழே இங்கே வந்தோன்னா இம்மிடியட்டாக மேலே போயிடுச்சு. அப்போ இப்படி கீழே வந்து பையர்ஸு இன்னும் மார்க்கெட்டில் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா என்ன இருக்கும், நல்லா மேலே போயிருக்கும். இப்படி திரும்ப வந்து பொறுமையாக வந்து கீழே வந்திருக்கும். இது நடந்திருக்கும். பையர்ஸ் வந்து ஆக்டிவாக மார்க்கெட்டில் இல்லைன்னு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான். அந்த ரொம்ப நேரம் எடுத்ததுலையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை படிக்கட்டில் தான் போயிருக்கும். இப்படி போயிட்டு கீழே வந்துருக்கிறான், இப்படி போயிட்டு கீழே வந்துருக்கிறான், இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா செல்லர்ஸ் இங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. இங்கே எப்படி வந்து செல்லர்ஸ் வந்து வந்தாங்களோ அதே மாதிரி செல்லர்ஸ். இப்போ என்ன, நமக்கு இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா என்ன ஆகும், கீழே போயிடுவான். எப்படி போவான், படிக்கட்டில் இறங்கி போவான். ஒரு தடவையும் இது நடக்கும். அப்போ எந்த லெவலில் வந்து நிற்கிது, இந்த லெவல் 380 அந்த மாதிரி ரேஞ்சை வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு வந்தோடனே இதே மாதிரி மேலே போவோம் அப்படின்னு நினச்சி, ஏன்னா இங்கேருந்து இன்னொரு ஐ கூட வைக்கலாம்ல, தப்பில்லை. இந்த ட்ரேடு தப்பில்லை, எடுக்கலாம். எடுத்தால் என்ன ஆகணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இங்கே விழுந்துட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு மார்க்கெட்டு, இங்கே விழுந்துட்டு இவ்வளோ தூரம் போகணும். போனால் தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்து இப்படி வந்துட்டு மேலே போவான். அப்புறம் நீங்கள் இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இந்த இடம் போயிட்டு முட்டிட்டு கீழே வரும் மார்க்கெட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் போகலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் கீழே போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான், இன்னொரு லோ வைப்பான், வந்துட்டு மறுபடியும் முயற்சி பண்ணுவான். மறுபடியும் பையர்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு லோ வச்சுட்டு மறுபடியும் பையர்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்து நடக்கும். ஐயோ நான் பை பண்ணால் கீழே போகுது, செல் பண்ணால் மேலே போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். இதை நீங்கள் இப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணவே மாட்டீங்க. அதாவது தப்பாக வந்து பண்ண மாட்டீங்க. எந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க தெரியுதா? ஏற்கனவே எந்த இடத்துலேருந்து மேலே போச்சோ, ஏற்கனவே ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து மேலே போச்சோ அதே இடத்துக்கு வந்தோன்னே தான் மேலே போயிருக்கிறாங்க. எது வரைக்கும் போயிருக்கிறாங்க, ஃபியூச்சர்ஸில் எக்ஸாக்ட் லெவலுக்கு போயிட்டு தான் கீழே வந்துருக்குது. ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்து போகாமலே கொஞ்சம் பிஃபோராகவே வந்து கீழே வந்துருக்குது. இந்த கீழே வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறமா பையாகி போயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக பையாக இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது. சுத்தமாக பையிங்கே இல்லை, செல்லர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க, கீழே வந்துட்டான். இது ஒன்றும் வந்து இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், கிராஃபிக்ஸ். நமக்கு வந்து இது வந்து மேக்ஸ் வந்து நல்லா வந்து தெரியணும். அந்த மேக்ஸில் கணக்கு போட்டு இது இவ்வளோ போயிருக்கு அவ்வளோ போயிருக்குன்னு நீங்கள் எழுதி பார்த்து அந்த காலத்தில் பண்ண மாதிரி பண்ணோன்னா வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு அழகாக படம் மாதிரி முன்னாடி வந்து காட்டுறாங்க, யார் உள்ளே இருக்கிறாங்க யார் வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விஷயம் வந்து ஈஸியாகிடும். இப்போ இதுக்கு 15 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வந்து இந்த விஷயத்தை போய் சேர்ந்தோம். நம்ம இது 5 மினிட்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள். பையாகி கடகடன் மேலே போயிருக்கு. அந்த கடகடன் போனதும் வந்து படிக்கட்டில் ஏறி போயிருக்கான், வேகமாக மேலே போச்சு, வால்யூமோடு போய் மேலே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு பொறுமையாக மேலே வந்துட்டு திடீர்னு ஒரு வால்யூம் கொடுப்பான். அந்த வால்யூம் வந்ததுனாலே அதுலேருந்து வந்து படுத்துரும். சரியா? கடைசியாக அணைய போகிற விளக்கு மாதிரி இது சுடர் விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அணைஞ்சிடும். அப்போ இங்கே கூட என்ன நடந்திருக்கு பாருங்கள், கீழே வந்துட்டு அடுத்த ஹை வந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வச்சானா இன்னொரு தடவை வந்து மேலே போவான். எப்போ இந்த லோக்கு வரானோ அப்போ தான் வந்து அவன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. இங்கே என்ன நடந்திருக்குது, இங்கே கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான், மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான், மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டான், மேலே போயிட்டான்.
அந்த லெவலுக்கே போயிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அப்புறமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி இடத்த வந்து காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அதுக்கு ப்ரீவியஸ் டேவே அதுதான் நடந்துருக்குது. இப்போ எங்கே வரணும், இதை பிரேக் பண்ணிட்டானா எங்கே வரணும், இங்கே வரணும். அடுத்து எங்கே வரணும், இங்கே வரணும். அவ்வளோதான். வந்துட்டான். எப்படி வந்தான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து படிக்கட்டில் ஏறி தான் வந்திருப்பான். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் தான் இருந்து தான் வந்து வருவான். அது அப்படி தான் நடக்குது. தொடர்ச்சியாக மேலே வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டான் அப்படின்னு பார்த்தோம். இதை லோவை கட் பண்ணி வந்துட்டான் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன நடந்துருக்குது, அதே தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடந்துருக்குது. மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்குறான். மேலே போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் மேலேயும் போக முடியாமல் கீழே வந்துட்டான். கீழேயா மேலேயா ஒரு டைலமா. அப்புறம் கீழேயே வந்தாச்சு. கீழே வந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓ அவன் வந்து ஒன்று சப்போர்ட்டு போவான், இல்லைனா சப்போர்ட்டையும் தாண்டி கீழே போயிடுவான். எப்போ வந்து மேலே வரணும், அவன் இந்த மாதிரி நடந்தால் தான் வருவான். இங்கே எங்கே அந்த மாதிரி நடந்துருக்குது, இந்த மாதிரி இப்படி வந்திருக்கிறான். இப்படி வந்துட்டு இப்படி அடுத்த நாள் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பிரேக் ஆகி போயிடுச்சு. இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இதை வந்து என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இந்த செட்டப் எல்லாமே நான் உங்களுக்கு ஏன் திரும்ப வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஆள் மனசில் வந்து பதிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கனாலே உடனே வந்து ஓகே இது வந்து இப்படி தான் போயிட்டு இருக்குது, இப்படி தான் போகும்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மழை கொஞ்சம் தான் ஏறுவான், இப்படியே மழை ஏறிக்கிட்டே இருக்க மாட்டான். இது ஒன்றும் கோல்டு கிடையாது, சரியா? இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி கூட இப்படி கீழே வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டு டைம் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது டைம் இங்கே வந்து பார்த்தோமா, இன்றைக்கும் அதான் நடந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் டைம் எடுத்து மேலே வரைக்கும் வர்ற மாதிரி வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். சரி, 58,300 கால் ஆப்ஷன்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குதா? அப்போ வேறு கால் ஆப்ஷன்லாம் வந்து எப்படி நடந்திருக்குது? 58,500 கால் ஆப்ஷன் எப்படி நடந்திருக்குது? அதே தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஹை வச்சான், அந்த ஹையை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு அதே மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது சரியாக வந்து பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ட்ரேட் பண்ணிடலாம். அப்படிலாம் கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், இந்த படிக்கட்டையும் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, ஓரளவுக்கு நல்லா பையாகி மேலே போனதுக்கப்புறம் இன்னும் போவான் அப்படிங்கிற அந்த மனசை வந்து முதல்ல கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஓரளவுக்கு தான் வருவான், அதுக்கப்புறம்லாம் வரமாட்டான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நீங்களே 10 ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டு இங்கே 1000 வந்தோன்னே இன்னும் போவான், 2000 போவான், 5000 போவான், 10,000 போவான். நீங்கள் வச்சுருப்பீங்களா? எத்தனை நாள் வச்சுருப்பீங்க? டக்குன்னு அதாவது ப்ராஃபிட் புக்கிங் இங்கே பண்ணிடுவீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்க, இங்கே பண்ணிடுவீங்க, சரியா? அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்ஃபா, காமா, தீட்டா, பீட்டா, கீட்டான்னு அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தான் நீங்கள் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்து எடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனித்து படிக்கட்டில் மேலே ஏறுறானா கீழே இறங்குறானா அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பார்த்து அடுத்து ஒரு சின்ன இவ்வளோ தூரம் போகிறத நான் பிடிக்க போகிறேன், ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சா போதும், ஒரு 50 பாயிண்ட் பிடிச்சா போதும், எனக்கு இன்றைக்கி அது போதும்பா, நான் வெளியே போயிடுறேன், அடுத்த வேலையை பார்ப்பேன் நான் தாராளமாக. இங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா மேலே வந்துருக்கிறானா, கீழே வரல, மேலே போகலை. இந்த லெவலை கட் பண்ணணும், இல்லை கீழே போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அப்போ எதை கட் பண்ணணும், அவன் இந்த லோ இருக்குது, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். என்ன பண்ணிடுறான், அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்து டக்குன்னு வால்யூம் வந்தது மேலே போயிட்டான். அப்போ என்ன அர்த்தம், இந்த லெவலு இதான் வந்து அடுத்த புது லெவலு. அப்போ கொஞ்சமாக கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயாச்சு. அப்போ அடுத்த புது லெவலு இங்கே கொஞ்சமாக வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயாச்சு. அடுத்த லெவல் இங்கே இருக்குது, கொஞ்சமாக கீழே வந்து மறுபடியும் மேலே போயாச்சு. அடுத்த லெவல் இங்கே இருக்குது. எங்கேருந்து எங்கே போயிருக்கான் தெரியுதா? கிட்டத்தட்ட 60லேருந்து 130 வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிருக்கு.
சரியா? எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் அப்படியே நின்றுட்டான் தெரியுதா? இங்கெல்லாம் அந்த மாதிரி நின்றுக்க மாட்டான். இங்கே வந்து அப்படியே ரொம்ப நேரமாக நின்னான். மார்க்கெட்டு முடியும் போது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏற்கனவே பை பண்ணவங்களாம் நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணாங்க பொசிஷனை. இங்கே வரைக்கும் வந்துட்டான். ஒரு சின்னதாக மேலே போய் அப்படியே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி தான் திரும்பவும் அதே தான் நடந்தது. எங்கேருந்து நடந்தது? கிட்டத்தட்ட 100 ரூபாலேருந்து அந்த லோக்கு வரல. திரும்ப மேலே போயிட்டு பையிங் எவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார இருந்தால் இந்த ஒரு சின்ன ரிவர்சலுக்கு அப்புறமா மேலே இவ்வளோ தூரம் கொண்டு போயிருப்பாங்க பாருங்கள். ஒரு சின்ன ரிவர்சலில் மேலே எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க. சரியா? இந்த ரிவர்சலை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஆஹா, பையர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க போலவே அப்படின்ட்டு. சரியா? நீங்கள் மறுபடியும் பார்ப்போமா? மறுபடியும் இங்கே பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இது மேலே கட் பண்ணணும், இல்லைனா கீழே கட் பண்ணணும். இது கீழே வரைக்கும் வந்தது, ஆனால் கட் பண்ணலை. அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோலேயே இருந்தது. இப்போ என்ன பண்ணணும்? மேலே அட்லீஸ்ட் மேலே தான் கட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கான்? இது வரைக்கும் வந்துருக்கிறான், கட் பண்ணி மேலே போயிட்டான். சின்னதாக ஒரு ரிவர்சலு, மேலே மறுபடியும் ஹை. சின்னதாக சாரி, இது பெரிய ரிவர்சல் தான், ஆனால் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரல. வராமல் என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். ப்ரீவியஸ் லோக்கு வராமல் ப்ரீவியஸ் ஹை. என்ன பண்ணணும் இந்த இடத்துல? என்ன பண்ணணும்? எது மிஸ் ஆகுது? புது ஹை வந்து மிஸ் ஆகுது. புது ஹை வந்து அவனால் கடைசி வரைக்கும் வைக்கவே முடியல. என்ன பண்ணியிருக்கான்? இந்த லெவலுக்கே போகவே முடியல அவனால். அப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸ் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. இது நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்து தான் இதை பார்க்கணும். இந்த சார்ட்லேயே நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். எவ்வளோ நேரமாக முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. மேலே போக முடியாமல் கீழே, மேலே போக முடியாமல் கீழே, மேலே போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் முடிச்சுருந்தான். அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணால் எங்கே போவான்? இங்கே போவான். அவன் ஆரம்பத்துலேயே இங்கே போயிட்டான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஒரு கொஞ்சமாக ரிவர்சல் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு பைக் ஹேண்டில் வந்தது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். சரியா? இந்த இடத்த நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணணும். அவன் இதை கட் பண்ணணும், இதுக்கு கீழே வரக்கூடாது. நடந்துதான் மறுபடியும். இதை வந்து நீங்கள் ஒரு இடத்துலையும் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் அதான் நடந்திருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது, இந்த விஷயத்த நம்ம இவ்வளோ நாளாக பார்க்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. கீழே வந்துட்டு ஒரு சின்ன முயற்சி. இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போயிடுவான். அப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். வரலன்னா என்ன ஆகிடுது? இங்கே தான் இருக்கான். அப்போ திரும்ப இன்னொரு லோ வைப்பான். வர முடியலன்னா என்ன பண்ணுவான்? செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. செல்லர்ஸ் டாமினேட் பண்ணால் என்ன ஆகும்? இன்னொரு லோ வைப்பான். இன்னொரு லோ வச்சு மறுபடியும் ஒரு முயற்சி. இன்னொரு லோ வைக்கும்போது இங்கே எவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸு, இங்கே எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்தில் இங்கே எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே கண் கூட பார்த்தா தெரிஞ்சு. இப்போ செல்லர்ஸ் வந்து கம்மியாகிட்டாங்க. பையர்ஸ் உள்ளே வரணும்ல, வந்தால் தானே மேலே போகும் மார்க்கெட்டு. மறுபடியும் அதே பையர்ஸ் தான். மார்க்கெட் மேலே கொண்டு போனால் என்ன பண்ணோம்? பையர்ஸ் உள்ளே வரணும். செல்லர்ஸ் இல்லை. ஆமாம், செல்லர்ஸ் இல்லைப்பா, ஆனால் பையர்ஸும் இல்லையே. அப்போ என்ன நடந்திருக்குது? இந்த இடத்துல பையர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்காங்க. கிளியராக வந்து தெரியும். கிராஃபிக்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும். என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே போயிடுவான். எப்படி போவான்? படிக்கட்டில் போவான். எங்கே போவான்? இங்கே போவான், அடுத்து இங்கே போவான், அடுத்து இங்கே போவான், அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற லெவல். இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்க லோவை கட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே ஓடிடுவான். சரியா? மேலே ஓடிடுவான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணான்னா கஷ்டம். ஏன்? பையர்ஸ் பயந்துருவாங்க, பை பண்ண மாட்டேன். நீங்கள் பை பண்ணுவீங்களா? சரியா? இது எப்படி, நான் இந்த மலை மேலே இருந்து என்ன பாறாங்கல் வந்து உருண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. உருண்டு அது வேகமாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் போய் பிடிப்பீங்களா? எங்கேயாவது சிக்கணும். இல்லைன்னா ஒரு 10 பேர் ஒரு இடத்துல ஒரு குழுவாக இருந்து இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் 11வது ஆளாக நீங்கள் போய் அப்படியே தள்ளி உருட்டி மேலே கொண்டு போகலாம். நீங்கள் தான் முதல்ல போய் பிடிச்சிங்கன்னா அது கல் நசுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? அது ஸ்லோவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரு காமெடியாக இருந்தாலும் வந்து அது ஸ்லோவாகிற வரைக்கும் நீங்கள்
பொறுமையாக வந்து காத்திருக்கும். கல் உருண்டு வந்தால் கண்டிப்பாக பிடிக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே மார்க்கெட் உருண்டு கீழே வரும்போது சும்மா மவுஸில் கிளிக் பண்ணுறது தானே. நீங்களாக போய் நிற்கிறீங்க, ஒரு கிளிக் பை. எப்படி மார்க்கெட்டு மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டுருப்பான், வந்துட்டான மலை ஏறினா மலை இறங்குவான் ஓரளவுக்குனாச்சும் அப்படின்னு கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது மேலேருந்து உருண்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் போய் ஃபிசிக்கலாக நில்லுங்கன்னா நிற்க மாட்டீங்க. ஆனால் மவுஸை வச்சு ஒரு பையின்னு கிளிக் பண்ணுறது இந்த இடத்துல பண்ணிடுவீங்க. ஏன்? அவன் இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான். எங்கே போவான்? என்ன ஆகும்? மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே வந்துச்சுன்னா அன்றைக்கி கரெக்ஷன் தான். நிறைய பேர் ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவான். 40 ரூபாலாம் வாங்கினவன்லாம் என்ன பண்ணுவான்? அடேங்கப்பா 70 ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா மார்க்கெட்டு, வந்த வரைக்கும் போதும், எடுத்துக்கிட்டு வெளியே வரதான் பார்ப்போம். சரியா? ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த செல் ஆஃப் கொஞ்சமாக செல் ஆஃப் ஆகிருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்த கட் பண்ணவே முடியல, வால்யூமோட கட் ஆகி மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் வந்துருக்குது, மேலே போயிட்டு வந்திருக்கிறான் கீழே. ஆனால் இந்த இடத்துக்கே வந்துட்டான். ஆஹா, செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்கப்பா. இங்கே பார்த்தோன்னே நீங்கள் உஷாராயிடும், செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்கப்பா. இந்த லெவலை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலன்னா இன்னும் மேலே போவான். எங்கே போவான்? இதுக்கு மேலே போய் ஹை வைப்பான். ஹை வச்சானா என்ன பண்ணுவான்? திரும்ப கீழே தான் வரும். எப்படி லோ வச்சோன்னா மறுபடியும் மேலே போகிறோன்னா, புது லோ வச்சோன்னா மேலே போகிறோன்னா, புது லோ வச்சோன்னா மேலே போகிறோன்னா, அது மாதிரி புது ஹை வச்ச உடனே கொஞ்சம் கீழே வருவான், புது ஹை வச்சோன்னா கொஞ்சம் கீழே வருவான், புது ஹை வச்சோன்னா கொஞ்சம் கீழே வருவான். அந்த கொஞ்சம் வந்துட்டு மேலே போனான்னா மேலே போயிடுவான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டானா கீழே போயிடுவான். அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்தானா கீழே போயிடும். அது நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயும் பார்க்கலாம், ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்க்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் பார்க்குற எல்லா சார்ட்லேயுமே சொல்கிறேன். எல்லாம் உலகத்தில் இருக்கிற சார்ட்டு தான் நான் சொல்லுவேன். நம்ம உள்ளூர் சார்ட்டு கிடையாது, உலகத்தில் இருக்கிற சார்ட். கொஞ்சமாக புதுலோ வச்சானா ஒரு சின்ன ரெக்கவரி, புதுலோ வச்சானா ஒரு ரெக்கவரி, புதுலோ வச்சுட்டு ஒரு ரெக்கவரி, புதுலோ வச்சுட்டு ஒரு ரெக்கவரி. புதுலோ வைக்கலைன்னா மேலே போகிறான்னு அர்த்தம். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போயிடுவான், கண்டிப்பாக போயிடுவான். அடுத்து இங்கே போவான், அடுத்து இங்கே, அடுத்தடுத்த மலை குன்றுகளை போய் தொட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்ன பண்ணணும்? புதுசாக லோ மட்டும் வச்சிடக்கூடாது. லோ வச்சானா என்ன பண்ணுவான்? திரும்ப கீழே போயிடுவான். லோ மட்டும் வைக்காமல் என்ன பண்ணணும்? ஹை வந்து வச்சுக்கிட்டே போகணும். ஹை வச்சுட்டே போனால் என்ன பண்ணுவான்? திரும்ப போய் பிடிச்சிருவான். வாய்ப்பு நிறையா இருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு, நான் இதை மட்டும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் எதை செலக்ட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான்ப்பா. அப்படியா? அப்படி இல்லவே இல்லை. எல்லாரும் விளையாடுற இடத்துல விளையாடணும். ஏன்னா வால்யூம் வேணும்ல, வால்யூம் இருக்கிற இடத்துல விளையாடணும். நீங்கள் மட்டும் தனியாக போய் விளையாட முடியுமா? முடியாது. எல்லாரும் விளையாடுற இடத்துல விளையாடணும். இப்போ 58,300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க, 58,300 புட் ஆப்ஷனில் என்ன நடந்து பாருங்களேன்? செல் ஆஃப், செல் ஆஃப், செல் ஆஃப், சின்னதாக பை ஆயிருக்கு. அப்போது திரும்ப மார்க்கெட்டை மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே வந்துடுவான். என்ன பண்ணியிருக்கான்? கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்தோன்னா என்ன பண்ணியிருக்கான்? இந்த லோவுக்கு வந்துட்டு தான் இங்கே வந்திருக்கு மார்க்கெட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் இங்கே வந்துருக்குது. திரும்ப ஒரு புது லோ வச்சிட்டான். அப்போ அடுத்து வந்து இந்த லெவலை மறுபடியும் வந்து இந்த லெவல் தான், வேறு லெவலில் வர வரைக்கும் இந்த லெவல் தான். இந்த லெவலில் கட் பண்ணானா மேலே போயிடுவான். போனானா இல்லை, மறுபடியும் மேலே போய் இந்த லெவல்லேருந்தே கீழே வர ஆரம்பிச்சிட்டான். புது லோ வைக்கணும், இல்லைனா புது ஹைனாச்சும் வைக்கணும். ரெண்டு இதில் எதனா ஒன்று வந்து பண்ணணும். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப இங்கே தான் வந்துருக்கிறான். அப்போது மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு வர முடியலன்னா என்ன பண்ணுவான்? புது லோ தான் வைப்பான். புது லோ வச்சானா என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு சின்னதாக பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. என்ன பண்ணணும்? அவங்க இங்கே வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னொரு புது லோ தான் வைப்பான். ஏற்கனவே மார்க்கெட்டு மேலேருந்து விழுந்துருக்குது. இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்க முடியுமா? புது லோ வைப்பான், மறுபடியும் மேலே போவான், புது லோ வைப்பான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். செல் பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க, புதுசாக பை பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹையை இங்கே கட் பண்ணிட்டான். அடுத்து எங்கே வருவான்? இங்கே வருவான். அடுத்து எங்கே வருவான்? இங்கே வருவான். அடுத்து எங்கே? இது அல்டிமேட் லெவலு. இதை தாண்டானே என்ன ஆகும்? எப்படி இதுக்கு மேலே வால்யூமோட வந்தானோ அதே மாதிரி வால்யூமோட மேலே போயிடுவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? என்ன இருக்குது? இந்த லெவலை கட் பண்ணோன்னா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது மனசில் பதிஞ்சிடணும் அப்படியே. அதுதான் 200 பதிவுகளுக்கு மேலே தினம் ஒரு பார்வையே போட்டிருக்கிறேன். என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு கீழே வரவே கூடாது. எங்கே வந்திருக்கிறான்? இங்கே தான் வந்திருக்கிறான்.
அப்போ மேலே போனான்னா திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது, மேலே போய் இன்னொரு ஹை வந்து வச்சே ஆகணும். ஐயோ விற்கலையே, இதெல்லாம் நமக்கு அப்போ தெரியாதுல்ல, இது விற்கல, உடனே அலர்ட் ஆகிடணும். அலர்ட்னஸ் எதுக்காக? இந்த லோவை வந்து அவன் எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணிடவே கூடாது. இதை கட் பண்ணான்னு என்ன பண்ணுவான், இப்படி வந்து இதை கட் பண்ணுறான்னு என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து கீழே போவான். உஷாராக இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒரு லோ இருக்குது, அதான் ப்ரீவியஸ் லோ கட் பண்ண முடியல, அதை கட் பண்ணோன்னே இங்கே தான் ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்து எங்கே போயிட்டான், இங்கேயே போயிட்டான். எப்படி போயிருக்கிறான், வால்யூமோட போயிருக்கிறான். இங்கெல்லாம் அந்த வால்யூம் இல்லை, இங்கே தான் வால்யூமே வந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துக்கு போன உடனே, இந்த லெவலுக்கு மேலே போன உடனே ஒரு சின்ன ரிஜெக்ஷன், கரெக்ஷன் எது வரைக்கும் வரலாம், இது வரைக்குமே வரலாம். இந்த கரெக்ஷன் இது வரைக்குமே கூட வரலாம். ஆனால் இதுக்கு கீழே மட்டும் போகவே கூடாது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான். அடுத்து என்ன ஆயிடுச்சு, மேலே போய் க்ளோஸ் வச்சான், எங்கே போயிட்டான், இங்கேயே போயிட்டான். அப்போ இங்கே வருவான், இங்கேயும் வந்துடுவான். அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இதுதான் ஹை. எக்ஸாக்டாக அங்கே போய் ரிவர்சல் ஆகிருக்கானா, எங்கே வந்துருக்கிறான், இந்த லோவையை கட் பண்ணவே கூடாது. அவன் இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. என்ன ஆயிடுச்சு, இந்த இடம் வந்து நான் அப்படியே நின்னா பார்த்தீங்களா. அப்போ மேலே போனான்னா என்ன பண்ணுவான், இங்கே தான் போவான். கண்டிப்பாக இங்கே போயிடுவான், வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படி போவான், இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி வந்து ஒரே அடியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்தோன்னா பயந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன இருக்குது, போய் இன்னொரு ஹையே வச்சுட்டான். ஆடா போங்கடா, என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கேயே போயிட்டான். இப்போ அடுத்து ஒரு சின்னதாக ஒரு இறக்கம், மறுபடியும் ஒரு ஏற்றம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வந்து கால் ஆப்ஷனில் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னும் நினைக்காதீங்க. அதுக்காக தான் இதையும் வந்து உங்களுக்கு வந்து கூடவே எடுத்து சொல்கிறது. அந்த ஹையும் லோவும் வந்து இந்த படிக்கட்டு ஏறுறான் படிக்கட்டு இறங்குறாங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 56,500 பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த 56,500ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் அங்கே இருக்கும்போது 250 இருந்தது. இப்போ அது எங்கே இருக்குது, 2000 வரைக்கும் போயிடுச்சு. 2000 போயிட்டு இப்போ ஒரு 500 புள்ளி வந்து சரிஞ்சு கீழே வந்துருக்கிறான். எப்படி வந்து போயிருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஐயரை பண்ணிக்கிட்டே தான் போயிருக்கிறான். நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி வந்து அந்த இடத்துலையே அப்படியே நின்று பிரேக் ஆச்சுன்னா மேலே போகிறது. அப்புறம் இந்த ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. இப்போ புதுசாக வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. மலை ஏறி மேலே வரைக்கும் போயிருக்கிறான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா என்ன ஆகும், இன்னும் வந்து சரிஞ்சு வந்து கீழே வந்துடுவான். ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டானா மேலே போய் இன்னொரு ஹை வைக்கணும். இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு ஹை வைக்கணும். வைக்காமல் சப்போஸ் இவ்வளோ தூரம் தான் போகிறான், போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்தான்னா என்ன நடக்கும், இதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு என்ன பார்க்கலான்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அழகாக மேலே ஏறி போயிருக்கான்னு தெரியுதா. இதை நான் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணவே மாட்டான், பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப தூரம் கீழேருந்து மேலே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தான் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. 58,600 58,500 ரேஞ்சுக்கு போன உடனே படன்னு செல் ஆஃப் ஆகிருக்குது. இது வந்து செல் ஆஃப் ஆகி அப்படியே கீழே போயிருமானா இல்லவே இல்லை. இந்த லோவை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. முதல் பையர்ஸ் வந்து இங்கே வந்துருக்குறாங்க, நாளைக்கு மறுபடியும் பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். அந்தந்த டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நான் 15 மினிட்ஸில் தாங்க ட்ரேட் பண்ணுறேன், அப்போ நான் அதை இல்லை எதை மார்க் பண்ணேன், இதை மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி அதை மார்க் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். கீழே வந்தான், மேலே ஒரு தடவை முயற்சி பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துல
அடுத்த முயற்சி செகண்ட் அட்டம்ப்ட் அதே இடத்துக்கு வந்தது, மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே இன்னும் வந்து போயிடுச்சு. முதல்ல எடுத்த உடனே கேப்பப்போ இல்லைனா ரொம்ப வேகமாக போயிட்டு அப்படியே நின்றுட்டு விழுந்துருது மார்க்கெட். முதல் கேண்டிலே நல்லா வேகமாக போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்து விழுந்துருது மார்க்கெட். முதல்ல எடுத்தோன்னா வேகமாக போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்து விழுந்துருது மார்க்கெட். இந்த படிக்கட்டு வந்து இப்படி தான் நடக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ அந்த 5 மினிட்ஸ் பார்த்தோன்னா அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான். ஒரு உயரத்துக்கு போச்சுன்னா மார்க்கெட் வந்து விழுந்துருது. ஒரு உயரத்துக்கு புது உயரத்துக்கு போச்சுன்னா மார்க்கெட் வந்து விழுந்துருது. புது உயரம் போகணும், அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கணும், விழுந்துருவான். புது உயரத்துக்கு போகணும், நின்றுட்டே இருக்கணும், விழுந்துருவான். அப்போ இன்றைக்கும் அந்த மார்க்கெட்டு புது உயரம் போச்சு, அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தது. அப்போ என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்? விழுந்துருவான்னு எதிர்பார்க்கலாம். இந்த விழுறத வந்து இவ்வளோ தூரம் வருவான்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ தூரம் வரல, அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வரல. செல்லர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் லோக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. விழுந்துருவாங்கிறது வந்து தெரியும், அதனால் இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக தான் நடந்துருக்குது. இதுதான் ஹிஸ்ட்ரி. இது வந்து நீங்கள் பின்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த சென்டிமெண்ட் தானே, மனுஷன் தானே. இதெல்லாம் கவனிக்கிறவன் வந்துட்டு என்ன நினைப்பான், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினச்சினா அப்படியே விழுந்துரும் மார்க்கெட்டு. விழ ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவான், செல்லிங்கில் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. நுழைய என்ன ஆகும், கடன்னு மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயம் செல் ஆஃப் ஆகுது அப்படின்னா நமக்கு எப்படி தெரியுது, படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிருவான். இறங்க ஆரம்பிச்சிட்டானால என்ன அர்த்தம், ஆஹா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டாங்கப்பா. எங்கேருந்து அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினோன்னு கீழே வந்துட்டாங்க. தினம் என்ன நடந்ததோ அதே தான் வந்து திரும்ப நடந்துருக்குது. சரி, இதெல்லாம் எங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். எங்கே நடந்துகிட்டு இருக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்தது, மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு தான் எதிர்பார்த்தோம். அந்த ட்வீட்டும் வந்து போட்டிருக்கேன் நான். ஆனால் இந்த கரெக்ஷன் கூட வர விடாமல் பையர்ஸ் வந்து அவ்வளோ வேகமாக வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ நல்லா மலை ஏறியிருக்கான், இந்த கரெக்ஷன்லேருந்து நல்லா மலை ஏறியிருக்கான். ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம், வந்த உடனே மறுபடியும் வந்து அடுத்த மலையேற்றம் வந்து ஒரு புதிய உச்சத்தை மார்க்கெட்டை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுதான் நான் காலையில் போட்ட போஸ்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கும்போது 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி அழகாக படிக்கட்டில் வந்து இறங்கி வந்திருப்பான். இறங்கி வர்றது கிட்டத்தட்ட 3 மாதம் எடுத்துக்கிட்டான். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேகமாக வால்யூமோட செல் ஆஃப் நடக்கும். இங்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இருக்க மார்க்கெட் திடீர்னு ஒரு வேகமாக வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவர்சல் வந்ததுன்னா அந்த ரிவர்சல்லேருந்து மார்க்கெட்டு நல்லா ரிவர்சல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தடவை இது வந்து நடந்திருக்கு. இந்த மெத்தடையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஐக்கு போச்சு. அந்த ப்ரீவியஸ் ஐ மேட்ரு வந்து இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கூட அந்த அந்த லோவுக்கு வந்து வர முடியாமல் மறுபடியும் மேலே போனோன்னா என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ எங்கே போவான், அடுத்த டார்கெட் இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே, அடுத்த டார்கெட் இங்கே போயிட்டானா. இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது. 5 மினிட்ஸ்லேயும் நடக்கும், 4 ஹவர்ஸ்லேயும் நடக்கும், டெய்லியிலையும் நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்த வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கவனிக்கலாம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மொத்த மலையேற்றத்துலேயும் டோட்டலாக இங்கேருந்து மேலே போன மலையேற்றத்துலேயே செல்லர்ஸ் வந்து ஒரு குழுவாக இந்த இடத்துல வந்து இருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஓரளவுக்கு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு ஹை இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் ஒரு ஹையே ஒரு லோ வந்திருக்குது. இங்கே போனோன்னா இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போனால் தான் அதை பர்ஃபெக்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தது. ஆனால் என்ன இருக்குது, அதுக்கான சிக்னலாக இதை வந்து பார்க்கலாம். ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு கூட வர முடியாமல் திரும்ப வந்து மேலே போய் இதை பிரேக் பண்ணி மேலே போய் இவ்வளோ தூரம் போயிட்டான். இதுக்கப்புறமா இங்கே தான் ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துருக்கு. இந்த இடத்துல தான் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால் ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரலாம், இதுக்கு கீழே போகவே விடாது. சரியா, போக மாட்டான்னு நம்பலாம். அப்போ கொஞ்சமாக வந்து இவ்வளோ தூரம் போயிருக்க மார்க்கெட் இப்படி வந்துருக்குது, இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் கொஞ்சமாக கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை எதிர்பார்க்கும்போது நீங்கள் பையை வந்து
பெருசாக வந்து ரசிக்கக்கூடாது. பை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் வந்து தவிர்க்கணும். இதுக்கப்புறமா வந்து அதாவது நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து விற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்ததுன்னா, ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே சார்ட் தானே இது வந்து டே சார்ட். இந்த டே சார்ட்லேயும் நீங்கள் அதே படிக்கிற கொஞ்சம் கீழே போய் லோ வச்சானா இன்னொரு தடவை மேலே வருவாங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான கேபிட்டலை வச்சுட்டு ஜாலியாக ஃப்யூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணிட்டு போயிரு. ஒரு இடத்துலையும் அது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துலையும் நடக்குது. கீழே தான் வந்துட்டான், இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டான். இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணக்கூடாது, இது மேலே போய் இன்னொரு ஐ வந்து வைக்கணும். வைக்காமல் திரும்ப கீழே வந்துட்டான். ஆஹா கீழே வந்துட்டான்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த இடத்துலேருந்தே மேலே போயிடுச்சு. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க நீங்கள் எளிமையாகிடும் ட்ரேடிங். ரொம்ப எளிமையாகிடும். என்னப்பா ட்ரேடிங், ஒன்றுமே இல்லை. கேபிட்டல் இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு டெய்லியும் ஒரு 10,000 20,000 சம்பாரிச்சு போயிட்டே இருப்பேன். 50,000 1,00,000 கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி. சின்ன கேபிட்டல் சின்ன லாபம், பெரிய கேபிட்டல் பெரிய லாபம். சரி, பேனிக் ஆகாமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க மார்க்கெட்டை. சரியா? அந்த நாள் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வரட்டும். அது வந்து நல்ல பயிற்சி பண்ணும்போது தான் வரும். அதனால் நிறைய பயிற்சி வந்து பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்ல தெளிவாக வந்து ட்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. சீக்கிரமாக அது வந்து நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு இதோடு வந்து இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். நம்ம வீக்கெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.